ஜம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். சனியின் கோபத்திற்கு ஆளாகும் 4 ராசிகள். மேஷம். சனி பகவானின் சஞ்சாரத்தால் மேஷராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு கர்மக்காரகனாக விளங்கும் ராசி பகவான் அதிர்ஷ்டத்தையும் சரி துர்திஷ்டத்தையும் சரி சமமாக வழங்கக்கூடியவர். நீதிமான் என்று அழைக்கக்கூடியவர் சனி பகவான். நாம் செய்யும் கர்மங்களுக்கு ஏற்ப பலன்களை சரிசமமாக தரக்கூடியவர். ஜோதிட சாஸ்திரத்தின்படி சனி பகவான் முக்கிய கிரகமாக கருதப்படுகிறது. சனி பகவான் நீதி, நேர்மை, கர்ம வினைகள் என பல விஷயங்களை மக்களுக்கு காண்பிப்பவர். நாம் செய்யும் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப நமக்கு பலன்களை அள்ளி தருபவர். சனி பகவானின் கோபத்திற்கு ஆளானால் பல்வேறு பிரச்சனைகளில் சிக்கும் நிலைக்கு ஆளாவோம். இவரது கோப பார்வை பட்டால் வாழ்வில் இல்லாத துன்பம், துயரம் படுவோம். பொதுவாக சனி கிரகமானது ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு போவதற்கு மிகவும் தாமதமாகும். இருப்பினும் சனி பகவான் அதன் தாக்கத்தை அனைத்து ராசிகளுக்கும் ஏற்படுத்தக்கூடியவர். ஒருவருடைய ஜாதகத்தில் சனி பகவான் நல்ல நிலையில் இருப்பது என்பது மிகவும் முக்கியம். அப்படி சனி நிற்கும் நிலை சரியாக இல்லையெனில் அந்த ராசியினருக்கு பல முறை துர்திஷ்டமாக அமையும். ஒருவருடைய வாழ்க்கையையே புரட்டி போடும் வலிமை வாய்ந்த கிரகம் சனி. இந்த முறை சனி பகவானின் கோப பார்வையில் சில ராசிகள் இருக்கின்றன. சனி பகவான் தற்போது கும்பராசியில் சஞ்சரித்து வருகிறார். பிப்ரவரி மாத இறுதியில் அஸ்தமிக்க உள்ளதால் இது மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்கும் என்று கூறப்படுகிறது. சனி பகவான் சஞ்சரிப்பதால் 40 நாட்கள் சில ராசிகளுக்கு கெட்ட காலமாக இருக்குமாம். அந்த வகையில் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிகள் குறித்து தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள். மேஷம். சனி பகவானின் சஞ்சாரத்தால் மேஷராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. உங்களுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படும் அளவுக்கு பிரச்சனைகள் ஏற்படும். பெயர் கெடுவதற்கும் வாய்ப்பு உள்ளது. எந்த விஷயங்களை எடுத்தாலும் அதில் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. பேசும் வார்த்தைகளை மிகவும் கவனமாக பயன்படுத்த வேண்டும். அலுவலகத்தில் வீண் வாதங்களை தவிர்ப்பது நல்லது. கடகம். கடகராசிக்காரர்களுக்கு செய்யும் வியாபாரம், தொழில் ரீதியான பிரச்சனைகள், சவால்களை சந்திக்கக்கூடிய காலமாக இருக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு அலுவலகத்தில் உங்களை பற்றி தேவையில்லாத மற்றும் அவதூறான கருத்துக்கள் பரவுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. உங்கள் நண்பர்கள், உடன் இருப்பவர்களுடனே சண்டைகள், மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. சிம்மம். சிம்மராசிக்காரர்களுக்கு சனி பகவான் சஞ்சாரத்தால் தொழில் ரீதியான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பணம் சார்ந்த விஷயங்களில் இழப்புகள் உண்டாகும். குடும்பத்தில் பிரச்சனைகள், தகராறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. வேலையில் கவனமாக இருக்க வேண்டும். மகரம். மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு பிப்ரவரி மாதத்தில் மனப்பதற்றம், மன அழுத்தம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. மற்றவர்களின் குத்து பேச்சால் பெரிய பிரச்சனைகள், தகராறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திவிடும். தேவையில்லாத இடங்களிலும் நபர்களிடம் கோபங்கள் ஏற்படும். 40 நாட்களுக்கு மிகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டியது அவசியம். இல்லையெனில் இழப்புகளை சந்திக்க நேரிடும் என்கிறார்கள் ஜோதிட வல்லுநர்கள்.